வெல்கம் டு மை சேனல் எஸ்எம் ரிவைண்டிங். இன்னைக்கு வீடியோல நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா இண்டக்ஷன் ஸ்டவ் தான் பார்க்க போறோம். அதை பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த போர்டு எப்படி வேலை செய்யுதுன்னு நம்ம ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கணும். இதுல இருக்க காம்போனன்ட்ஸ் எல்லாம் என்ன, அது என்னென்ன பண்ணுது. ஒரு அடுப்பு கம்ப்ளைண்ட்னு வந்துருச்சுனாலே அதை பார்த்த உடனே நம்ம சொல்லிடணும், இதுதான் கம்ப்ளைண்ட் அப்படின்னு பார்த்த உடனே முடிவு பண்ணிடணும். அதை பத்தி தான் இப்ப தெளிவா சொல்ல போறேன். வாங்க வீடியோக்குள்ள போலாம். இண்டக்ஷன் ஸ்டவ் எப்படி வேலை செய்யுது அததான் இப்ப பார்க்க போறோம். இப்ப பார்த்தோம்னா நம்ம இந்த இடத்துல ஏசியை இன்புட்டா கொடுப்போம். இந்த இடத்துல நம்ம கொடுக்குற ஏசியை இந்த இடத்துல ஒரு ஃபியூஸை போட்டு இங்க இருந்து பாத்தீங்கன்னா நேரா அது பிரிட்ஜ் ரெக்டிஃபையருக்கு போகும். அங்க போய் என்ன மாறும்னு பாத்தீங்கன்னா, இந்த பிரிட்ஜ் ரெக்டிஃபையர்ல இந்த சென்டரா இருக்க 2 பின்ல தான் நம்ம ஏசியை இன்புட்டா கொடுப்போம். சைடா இருக்க இந்த 2 பின்ல டிசி அவுட்புட்டா வெளியே வரும். என்ன சொல்ல வரேன்னா, இது ஏசியை டிசியா மாத்துது. அப்போ நம்மளுக்கு இந்த இடத்துல அது தெரியுது. நம்ம டிவில இந்த எஃப்எம் ரேடியோல எல்லாம் பார்த்தோம்னா டயோடு கொடுத்துருப்பாங்க ஏசியை டிசியா மாத்துறதுக்கு. ஆனா இந்த இண்டக்ஷன்ல பிரிட்ஜ் ரெக்டிஃபையர் தான் எல்லாத்துலயும் கொடுத்துருப்பாங்க. அதுக்கப்புறம் இங்க டிசியா மாறின கரண்ட் இந்த காயிலுக்கு வரும். இந்த காயில் வழியா இந்த கெப்பாசிட்டருக்கு நேரா ஐஜிபிடிக்கு போவோம். இந்த செக்ஷன் அவ்வளவுதான், முடிஞ்சிச்சு. அடுத்து நம்ம பார்க்க போறது இந்த செக்ஷன். அதுக்கப்புறம் இங்க இருந்து வர ஏசி 330 வோல்ட் கொஞ்சம் கொஞ்சமா பிரிஞ்சு ஒவ்வொரு செக்ஷனுக்கா போகும். இதுல நம்ம எந்த இடத்துல மெயினா செக் பண்ண வேண்டிய வோல்ட் எந்த இடம்லாம் பார்த்தோம்னா, இந்த 2 ஐசி, ஒரு சின்ன டிரான்ஸ்ஃபார்மரு, அதுக்கப்புறம் இந்த ஃபேனுக்கு வர்றத 18 வோல்ட், அதுக்கப்புறம் இந்த கீபேடுக்கு வரக்கூடிய 5 வோல்ட். இந்த 18 வோல்ட் கரெக்டா வந்தாதான் இந்த ஃபேன் கரெக்டா ரன் ஆகும். இந்த இடத்துல 5 வோல்ட் வந்தாதான் கீபேட் ஆன் ஆகும். இதுதான் பார்த்தோம்னா மெயினா பார்க்க வேண்டிய வோல்ட். இது கரெக்டா இருந்தாலே அடுத்து பார்த்தோம்னா கரெக்டா ரன் ஆயிரும். இண்டக்ஷன்ல வரக்கூடிய கம்ப்ளைண்ட் என்னெல்லாம் வரும்னு பார்த்தோம்னா, முதல் கம்ப்ளைண்ட் டெட் ஃபால்ட். டெட் ஃபால்ட்னா நம்ம அடுப்பு ஆன் பண்ணும்போது கரண்ட் சொருகணும்னா அதுல எதுவுமே வராது, அடுப்பு ஆஃப் ஆகி இருக்கும். அந்த கம்ப்ளைண்ட் நம்ம எதெல்லாம் பார்க்கணும்னு பார்த்தோம்னா, ஃபர்ஸ்டா பார்க்க வேண்டியது இந்த ஐஜிபிடி ஷார்ட் ஆயிருச்சுன்னா அடுப்புல எதுவுமே வேலை செய்யாது. அதாவது இதை தாண்டி டிசி வோல்ட் எங்கேயுமே போகாது. இது இந்த இடத்தோட ஸ்டாப் ஆயிரும். ஐஜிபிடி போனா கண்டிப்பா ஃபியூஸ் போகும். இந்த இடத்துல ஃபியூஸையும் செக் பண்ணணும். ஃபியூஸும் ஐஜிபிடியும் போயிருச்சுனாலே அதை மாத்திட்டு அப்படியே அடுப்பை போட்டு பார்க்க கூடாது. அடுத்து நம்ம பிரிட்ஜ் ரெக்டிஃபையரை பார்க்கணும். இதுல ஏதாவது ஷார்ட் இருந்தாலும் நம்ம சீரியலா செக் பண்ணும்போது பல்ப் லைட்டா எரியும், அடுப்பு ஆனாவும் நான் பல்ப் எரியும். அப்படி பல்ப் எரிஞ்சுன்னா இந்த போர்டுல ஏதோ ஒரு இடத்துல சின்ன ஷார்ட் இருக்குன்னு அர்த்தம். அதுக்கப்புறம் பிரிட்ஜ் ரெக்டிஃபையரை நம்ம மாத்திட்டு, முக்கியமா இந்த ஐஜிபிடி முன்னாடி இருக்க அந்த கெப்பாசிட்டரை மாத்திருங்க. இது பார்த்தோம்னா 0.3 0.27 எம்எஃப்டின்னு கொடுத்துருப்பாங்க. இந்த கெப்பாசிட்டரும் கண்டிப்பா மாத்திருங்க. அடுத்ததா அடிக்கடி வரக்கூடிய ஒரு கம்ப்ளைண்ட், எரர் வரும். அது என்ன எரரா ஆனாலும் இருக்கலாம். E0ல இருந்து E9 வரைக்கும் வரும். E0ன்னு வந்துச்சுன்னா நம்ம பாத்திரம் வைக்கணும்னு அர்த்தம். அந்த அடுப்பு பாத்திரத்தை வைக்க சொல்லுதுன்னு அர்த்தம். அதே E1ன்னு வந்துச்சுன்னா அதுக்கு வரக்கூடிய
வோல்டேஜ் சரியா வரலன்னு அர்த்தம். E1 வந்துச்சுன்னா. E6 வந்துச்சுன்னா E6 வந்து உடனே வராது, ஒரு 5 நிமிஷம் கழிச்சு தான் வரும். அது ஏன் வருதுன்னா, இந்த இடத்துல இருக்க இந்த ஃபேனை ஓடாம போனுச்சுன்னா, இங்க இருந்து நம்ம ஃபேனுக்கு லைன் கொடுப்போம், அந்த ஃபேன் ஓடாம இந்த IGBT வந்து ஓவரா ஹீட் ஆகுது அப்படின்னா, இந்த போர்டு வந்து ஐசி வந்து ஒரு சிக்னல் அனுப்பும். அதுதான் வந்து E6. E6ன்னா பார்த்த உடனே ஃபேன் ஓடலைங்கிறத நம்ம முதல்ல தெரிஞ்சுக்கணும். அது ஃபேன் கம்ப்ளைண்டாகவும் இருக்கலாம், இல்லைன்னா இந்த இடத்துல வரக்கூடிய 18 வோல்ட் வராமே போயிருக்கலாம். அதை கிளியர் பண்ணிட்டீங்கன்னா அந்த எரர் கிளியர் ஆயிரும். மற்றபடி வரக்கூடிய எரர் எல்லாமே இந்த டிரான்சிஸ்டர், இந்த ரெசிஸ்டன்ஸு, இந்த காயில்ல ஏதாவது கம்ப்ளைண்ட் இருந்தாலும் வரலாம். இந்த காயில்ல ஏதாவது கம்ப்ளைண்ட் இருந்தாலும் எரர் காட்டும். இதுல ஒரு சென்சார் கொடுத்துருக்காங்க பாருங்க, இதுதான் அடுப்பு எவ்வளவு ஹீட் ஆகுதுன்னு சென்ஸ் பண்ணுது. இது போயிருச்சுனாலும் எரர் காட்டும். நம்ம வந்து இதுல வந்து இப்போ இந்த சென்சார் போனாதான் E2 இல்லைன்னா E3 காட்டும், இல்லைன்னா இந்த காயில் போனாதான் E5 காட்டும், அப்படிலாம் எதுவும் கணக்கு கிடையாது. இப்ப இந்த காயில் போனாலும் E5 எரர் வரும், ரெசிஸ்டன்ஸ் போனாலும் E5 தான் வரும். அதனால நம்ம எரரை மட்டும் வச்சு எல்லா கம்ப்ளைண்ட்லையும் கண்டுபிடிக்க முடியாது, ஃபேனை மட்டும் நம்ம கண்டுபிடிச்சிடலாம். E6 வந்துச்சுன்னா அது கன்ஃபார்மா ஃபேனு தான். அடுத்து வரக்கூடிய ஒரு பொதுவான கம்ப்ளைண்ட், அடுப்பு எல்லாமே ரன் ஆகும், எல்லாம் கரெக்டா இருக்கும், டிஸ்பிளே வரும், ஆனா அடுப்பு ஹீட் மட்டும் ஆகாது. இப்படி ஹீட் ஆகலைன்னா இதில் இருக்கு பார்த்தீங்களா, இதுக்கு பேர் ப்ரீசெட்டு. இதுல வந்து கரெக்டா இப்போ இது வந்து 105, இந்த ப்ரீசெட்டு போயிருச்சுன்னா கூட ஹீட் ஆகாது, இல்லைன்னா இந்த கெப்பாசிட்டர்ல ஏதாவது கம்ப்ளைண்ட் இருந்தாலும் ஹீட் ஆகாது, ரெஜிஸ்டர்ல ஏதாவது இருந்தாலும் ஹீட் ஆகாது. அதை நம்ம ஒன்று ஒன்றா மாற்றி தான் பார்க்கணும். இவ்வளவுதான் இண்டக்ஷனை பார்த்தோம்னா, நம்ம மேலோட்டமாக தான் பார்த்துருக்கோம். அடுத்தடுத்து வர வீடியோவில் ரெசிஸ்டன்ஸை எப்படி செக் பண்ணலாம், இது எத்தனை ஓம்ஸு, இந்த கெப்பாசிட்டர் நல்லா இருக்கா இல்லையான்னு எப்படி பார்க்கலாம், இந்த ஐசி எப்படி செக் பண்ணலாம், இந்த டிரான்சிஸ்டர் இதில் வந்து 8550 8050ன்னு 2 கொடுத்துருப்பாங்க. அதுக்கப்புறம் இந்த இடத்துல ஒரு 78L05 கொடுத்துருப்பாங்க. இந்த லாஸ்ட் இருக்க 5 என்னன்னு பார்த்தா, இதுலதான் 12 வோல்ட் 20 வோல்ட்னு நம்ம இன்புட்டை கொடுத்து 5 வோல்ட் அவுட்புட் எடுத்து அது கீபோர்டுக்கு இது வழியா தான் வரும். இந்த 8550 8050 பார்த்தோம்னா IGBT டிரைவர். ஒவ்வொரு ரெசிஸ்டன்ஸுக்கும் ஒவ்வொரு கலர் கொடுத்துருப்பாங்க, பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த ஒவ்வொரு கலருக்கும் ஒவ்வொரு வேல்யூ இருக்கு, அது என்னன்னு நான் அடுத்தடுத்த வீடியோல சொல்றேன்.